ஒரு கிராமத்துல இருக்க கல்யாணம் ஆன பொண்ணுங்க, கல்யாணம் ஆகாத பொண்ணுங்கன்னு நிறைய பொண்ணுங்களை சீரழிச்சு அவங்கள கொன்னு அவங்க டெட் பாடி பக்கத்துல 3 முழம் மல்லிகை பூவும் ஒரு சலங்கையும் வச்சுட்டு போறான் ஒரு கொடூரமான சைக்கோ. இந்த படம் வெறிச்சை காட்டிலோ இது 2026ல தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி தான் இது. இப்போ படம் ஓபன் ஆனதும் 2 பொண்ணுங்க கார்ல யார் கூட போயிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணை மட்டும் பாதி வழியில இறக்கி விட்டுட்டு நீ வீட்டுக்கு போ, நான் காலையில வரேன்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு அந்த கார்ல ஏறி கிளம்பிடுது. இப்ப அந்த பொண்ணு காட்டு வழியா நடந்து போய் தன்னோட வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. இப்ப அந்த பொண்ணு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறத யாரோ ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் யாரோ ஒளிஞ்சிருந்து பாக்குற மாதிரி இருக்குன்னு வெளியே எட்டி பார்த்துட்டு யாரும் இல்லன்னு நினைச்சு திரும்ப உள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா அந்த நேரம் பார்த்து சடனா யாரோ வீட்டுக்குள்ள வராங்க. அவங்கள பார்த்து அந்த பொண்ணு பயங்கரமா பயப்படுது. அதோட கட் பண்ணிடுறாங்க. இப்ப விடிஞ்சு அந்த கார்ல போன பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கு. வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டே கதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. உள்ள அந்த பொண்ணு ரொம்ப அலங்கோலமா இறந்து கிடக்கு. அந்த பொண்ணு பக்கத்துல ஒரு 3 முழம் மல்லிகை பூவை யாரோ வச்சுட்டு போயிருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு ரொம்ப பதறி போய் அந்த பொண்ணு கிட்ட பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு நீதி கிடைச்சி ஆகணும்னு அங்க இருந்து வேகமா ஓடி போய் அங்க இருக்கிற ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா அங்க இருக்கிற காவல் அதிகாரி அந்த பொண்ணு ரொம்ப கேவலமா பேசி நீங்களே அப்படி ஸ்டேஷனுக்குள்ள உள்ள வரலாம், ஒழுங்கா இங்க இருந்து போயிடு அப்படின்னு அந்த பொண்ணு அடிச்சு விரட்டி விட்டுறாங்க. இப்ப அதோட அங்க கட் ஆயிடுது. இப்போ இந்த படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின். ஒரு தியேட்டர்ல நின்னுட்டு இருக்காங்க. தியேட்டருக்குள்ள இவங்க மட்டும் தான் நின்னுட்டு இருக்காங்க. அப்போ தியேட்டருக்குள்ள நிறைய பேர் ஓடி வர மாதிரி அவங்களுக்கு சில சத்தம் கேக்குது. அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா ஏகப்பட்ட பேர் ஓடி வராங்க. ஓடி வந்து அந்த பொண்ணை சுத்தி ஓடிட்டு இருக்காங்க. ஓடுறவங்கள சில பேர் அந்த பொண்ணு கிட்ட அப்படி இப்படி மிஸ்பிஹேவ் பண்றாங்க. இப்போ அந்த பொண்ணு அலறி எழுந்திருக்குது. அப்பதான் தெரியுது அந்த பொண்ணுக்கு வந்தது ஒரு கனவு. இப்ப தூங்கி எழுந்துட்டு காலையில ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கு. ஆபீஸ்க்கு கிளம்பும் போது அவங்க அம்மா எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அவங்க அம்மாவை உனக்கு வேற வேலையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு ஆபீஸ் கிளம்பிடுது. இப்ப அங்க இருந்து கட் பண்ணி அந்த பொண்ணோட ஆபீஸை காட்டுறாங்க. அந்த பொண்ணு மீடியால ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போல ஒரு டிவி சேனலுக்குள்ள போயிட்டு இருக்கு. டிவி சேனலுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. அக்கா என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு, நீங்க மட்டும் ஓகே சொன்னீங்கன்னா நம்ம தனியா ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அதை கொஞ்சம் கூட காதலே போட்டுக்காம உள்ள போய் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுது. இந்த பொண்ணு அந்த டிவி சேனல்ல இதி கோரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஷோல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ப்ரிப்பேர் பண்ண ஸ்கிரிப்ட் இல்லாம அங்க வேற ஒரு ஸ்கிரிப்ட் ப்ராம்ப்ட் ஆகிட்டு இருக்கு. என்னடா இது, நாம ப்ரிப்பேர் பண்ண ஸ்கிரிப்ட் இது இல்லையா அப்படின்ட்டு பேசி முடிச்சிட்டு அந்த ஆபீஸோட சிஇஓ கிட்ட போய் பேசிட்டு இருக்கு. இவர்கிட்ட எப்படி நீங்க என்ன கேட்காம இந்த ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ணலாம், இந்த ஷோவை நான் தான் பண்ணிட்டு இருக்கேன், இதுல எது உண்மை எது போயின்னு கண்டுபிடிச்சு ஸ்கிரிப்டை நான் பிளான் பண்ணா எனக்கு தெரியாம நீங்க ஸ்கிரிப்டை மாத்திருக்கீங்க, அப்ப உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கு. அந்த சிஇஓவும் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாரு. உன்னோட வேலை என்னன்னா நான் கொடுக்குற ஸ்கிரிப்டை டிவில அப்படியே பார்த்து பேசுறதா, அதை சேஞ்ச் பண்றதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு, இங்க நீ இப்படி எல்லாம் கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு இருக்காரு. இப்ப அந்த பொண்ணு செம்மையா திட்டு வாங்குறத கூட இருந்த பொண்ணு வெளிய இருந்து பாத்துட்டு இருக்கு. இப்ப அந்த பொண்ணை கோல் பண்றதுக்காக பக்கத்துல இருக்கிற ஒரு காஃபி ஷாப்ல கூட்டி போய் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. இவன் அந்த ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் போல. அப்போதான் அவங்கிட்ட இந்த பொண்ணு ஒரு மேட்டர் சொல்லுது. நான் இந்த வேலையை ரிசைன் பண்ணலாம்னு இருக்கேன், எனக்கு இந்த வேலை சுத்தமா பிடிக்கல, மீடியாக்காக உண்மையை மறைச்சு போய் பேச சொல்றாங்க, அதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல, அதனால நான் தனியா ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதை கேட்ட உடனே பக்கத்துல இருக்கிற பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. இப்போ அந்த ரேடியோ ஸ்டேஷன் எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம், எங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அந்த கூட இருந்த பொண்ணு கிளம்பிடுது. அப்போ இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு மேட்டர் ஓபன் பண்றான். எங்க வீட்டுல ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நீ மட்டும் ஓகேன்னு சொன்னா உங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து வர சொல்லிடுது. இப்போ அந்த பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு இந்த பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. கிளம்பி போய் நல்லபடியா பேசி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த பையனோட அம்மா இந்த ஹீரோயின் கிட்ட தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இதுவே இந்த வீட்டுல நான் தனியா இருந்தேன், ஆனா அதான் சீக்கிரமா நீ வர போறியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்காங்க. இப்ப நல்லபடியா மேரேஜ் எல்லாம் பேசி முடிச்சுட்டு அந்த பொண்ணு அவங்க ஃபேமிலியோட அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது சடனா ஒரு லேடி ஓடி வந்து அந்த காரை வழிமறிச்சு உடனே இறங்கி வாங்க, உடனே கூட வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூப்பிட்டு ஓடிட்டு இருக்கா. உடனே இவங்களும் இறங்கி ஓடி போய் பார்த்தா அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ரொம்ப மோசமா சீரழிச்சு கொலை செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு கொலை செய்யப்பட்டிருக்கான். அந்த பொண்ணு பக்கத்துலயும் 3 முழம் மல்லிகை பூ இருக்கு. அந்த பாய் ஃப்ரெண்டோட கழுத்துல மாட்டு சலங்கு இருக்கு. இப்ப அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. உடனே அந்த வீட்டுக்கு போலீஸ் வந்து அந்த பாடி டிஸ்போஸ் பண்றதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர்ஸ் வர வச்சு எதனால அப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அதோட ஃப்ரெண்டு இறந்ததுனால அந்த பொண்ணை பத்தி நினைச்சிட்டு இருக்கு. இப்ப அந்த போலீஸ் ஆபீசரும் அந்த பொண்ணை பத்தி அந்த ஆபீஸ்ல எல்லாம் போய் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம இந்த கேஸ் நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம், இதை பத்தி நீங்க தேவையில்லாத ரூமர் யாரும் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீஸ்ல இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப இந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க, கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கு. அவங்களும் நாங்க ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்கோம், சோ சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு அடுத்த நாள் ஆபீஸ் கிளம்பி போயிட்டு நான் வேலையை ரிசைன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. உடனே அந்த சிஇஓவும் ஏமா என்னாச்சு, எதுக்காக திடீர்னு வேலையை ரிசைன் பண்ற, நல்லா தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இல்ல சார் இதை நீங்களே கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி டிவி ஆன் பண்ணுது. டிவி ஆன் பண்ணா அந்த சேனல்ல ஒர்க் பண்ண அந்த பொண்ணு இறந்த அந்த மேட்டரையே ரொம்ப தப்பா போர்ட்ரேட் பண்ணி நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. இதனாலதான் அந்த வேலையை விட்டு போறேன், அவ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம சேனல்ல இவ்வளவு நாளா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கா, அப்படி இருந்தும் சேனலோட டிஆர்பிக்காக அவளை இவ்வளவு கேவலப்படுத்தி நியூஸ் போட்டிருக்கீங்க, எனக்கு
இதெல்லாம் சுத்தமா செட் ஆகாது சார், அதனால நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போயிடுது. இப்ப கிளம்பி போனது மட்டும் இல்லாம நைட்டோட நைட்டா அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள எகிரி குதிச்சு போய் நிறைய தடயங்களை கலெக்ட் பண்ணுது. அந்த கலெக்ட் பண்ண தடயங்களை வச்சு ஒவ்வொன்னா ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி அதுல பேச ஆரம்பிக்குது. இந்த மாதிரி இந்த ரேடியோ ஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு அவதான் என்ன மோட்டிவேட் பண்ணா. ஆனா நான் பேச போற ஃபர்ஸ்ட் ஷோவே அவளை பத்தி தான் பேசுவேன் நான் எதிர்பார்க்கல. அவளுக்கு நடந்தது வேற யாருக்கும் நடக்க கூடாது, அவளை இப்படி பண்ணவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு கெஸ் பண்ண ஆரம்பிக்குது. கில்லர் எந்த பக்கம் இருந்து வந்திருப்பான், அந்த பொண்ணு எப்படி அட்டாக் பண்ணிருப்பான், அந்த பொண்ணு என்ன பண்ணிருப்பான் அப்படின்னு எல்லாமே கேதர் பண்ணிட்டு அது ரேடியோல பேசிட்டு இருக்கு. இப்போ அடுத்த நாள் திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கேஸ நீங்க இப்படிதான் விசாரிப்பீங்களா, அந்த பொண்ணு கழுத்துல போட்டிருந்த கோல்ட் செயின் ஒண்ணு மிஸ் ஆயிருக்கு, அந்த பொண்ணு கழுத்துல எப்பயுமே இருந்த செயின் அந்த பொண்ணு இறக்கும் போது இல்ல, இதே நீங்க ஒரு தரையமா எடுத்துக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கு. அந்த ஆபீசரும் பார்த்துட்டு ஆமா நாங்க இதை மிஸ் பண்ணிட்டோம், ஓகே நாங்க இதை என்னன்னு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள ஒரு ஷூவோட காலடி தடம் கிடைச்சிருக்கும். அந்த காலடி தடம் யாரோடதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யோசிக்குது. அந்த பொண்ணு அன்னைக்கு அவங்க ஃபேமிலியோட அவங்க பாய் ஃப்ரெண்ட் வீட்டுல பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த கொலை செய்யப்பட்ட பொண்ணோட வீட்டுல ஒர்க் பண்ற வாட்ச்மேன் அவனோட கால்ல இருக்கிற சேர கழுவிட்டு இருந்திருப்பான். அது இந்த பொண்ணு நோட் பண்ணிருக்கோம். இப்ப அதை வச்சு அவங்க வீட்டுல போய் விசாரிக்கிறாங்க. ஒருவேளை அந்த தங்க செயினுக்கு ஆசைப்பட்டு கூட கொலை பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு அந்த வாட்ச்மேனை அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த பொண்ணு அடுத்த நாள் ரேடியோல என் ஃப்ரெண்டோட இறப்புக்கு நியாயம் கிடைச்சிருச்சு, கொலையாளி யாருங்கிறத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பெருமையா ரேடியோல பேசிட்டு இருக்கு. இது எல்லாருமே கேக்குறாங்க. இது எல்லாருமே ரேடியோல கேட்டு அந்த பொண்ணு இன்னும் வைரல் ஆகிடுது. அது மட்டும் இல்லாம எந்த சேனல்ல வேலையை விட்டு வந்துச்சோ அந்த சேனல்ல அந்த பொண்ணை பத்தி பெருமையா நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆங்கர் சந்தியா ஒரு கொலை கேஸ ஒரே நாள்ல சால்வ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு ஒரு நாள் அதோட பாய் ஃப்ரெண்ட் கூட பேசி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த வாட்ச்மேனோட ஃபேமிலி அந்த பொண்ணு எதிரில் வராங்க. வந்து என் புருஷன் பண்ணாத தப்புக்கு அவர் தான் பண்ணிருப்பாருன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டீங்க, அது எல்லா மீடியாவிலையும் நியூஸ் சேனல்லையும் காட்டி இப்ப என் பொண்ணுங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு, அதனால நாங்க இந்த ஊரை விட்டே போக போறோம், என் புருஷன் சின்ன சின்ன திருட்டு பண்றவர் தான், ஆனா அதுக்காக இப்படி கொலை பண்ற அளவுக்கு மோசமானவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த ஊரை விட்டே போறோம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அதை பத்தி யோசிச்சுட்டு கில்ட்டா வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால் அட்டன் பண்ணா அந்த பொண்ணை கொலை பண்ண அந்த சைக்கோ கால் பண்றான். கில்லரை கண்டுபிடிச்சிட்டு நிம்மதியா இருக்கியா, நான் பண்ண தப்புக்கு வேற எவனோ பழி ஏத்திட்டு உள்ள போயிருக்கான், உன்னால முடிஞ்ச உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். இப்ப அந்த பொண்ணு உடனடியா போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போயிட்டு அந்த கில்லர் இன்னும் வெளியே தான் இருக்கான், அவன் எனக்கு கால் பண்ணி மிரட்டுறான், உடனடியா அவனை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அவங்களும் அந்த பொண்ணுக்கு வந்த கால் நம்பரை ட்ரேஸ் பண்ணி போய் பாக்குறாங்க. அது ஒரு வயசான ஒரு பாட்டியோட மொபைல் நம்பர். அந்த பொண்ணுக்கு திரும்ப அதே போல தியேட்டர் அந்த பொண்ணு கிட்ட நிறைய பேர் மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரி கனவு வருது. இப்போ கனவுல இருந்து எந்திரிச்சிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் வெளியூர் போறதா சொல்லிட்டு அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஏதோ ஒரு கிராமத்துக்கு போயிட்டு இருக்காங்க. உங்க வீட்டுல போய் சொல்லிட்டு என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்க, நாம எதுக்கு இப்ப அந்த கிராமத்துக்கு போறோம் அப்படின்னு கேக்குறான். எனக்கு நேத்து நைட்டு ஒரு கால் வந்தது, அந்த கால்ல ஒரு லேடி பேசினாங்க, நீங்க ரேடியோல பேசினதை கேட்டேன், உங்க ஃப்ரெண்டுக்கு நடந்தது கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னால எனக்கும் நடந்தது, ஆனா அந்த கில்லர் அரெஸ்ட் ஆயிட்டதா நியூஸ்ல சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஒரு லேடி சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த லேடி தான் நேர்ல பார்க்க போயிட்டு இருக்காங்க. இப்ப ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி ஒரு கிராமத்துக்கு போயிருக்காங்க. அந்த கிராமத்துல ஒரு சின்னதா ஒரு டீ கடை இருக்கு. அந்த டீ கடையில வந்து ஒரு பையன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். இவங்க தான் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி சொல்லிருப்பாங்க போல. இப்ப அந்த லேடியை கூட்டிட்டு போய் தனியா பேசிட்டு இருக்காங்க. சொல்லுங்க 20 வருஷத்துக்கு முன்னால உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அவங்க ஒரு பிளாஷ்பேக் ஓபன் பண்றாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னால அந்த லேடி ஊர்ல இருக்க கோவில்ல விளக்கு பூஜையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்து தொட்டில அழுதுட்டு இருக்கவங்க குழந்தைய சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது யாரோ முகத்துல முகமூடியோட அந்த வீட்டுக்குள்ள நின்னுட்டு இருப்பாங்க. அந்த லேடி திரும்பி யாருன்னு பாக்குறதுக்குள்ள அந்த சைக்கோ அவங்க கழுத்தை நெரிச்சு அவங்களை சீரழிச்சு அவங்க இறந்துட்டு தான் நினைச்சு பக்கத்துல மல்லிகை பூ வச்சுட்டு போயிருப்பான். ஆனா அந்த நேரம் நான் இறக்கல, நான் மயக்கத்துல தான் இருந்தேன், என் குழந்தை அழுது சத்தம் கேட்டு அவன் சீக்கிரமா போயிட்டான், இல்லனா என் உயிர் போறவரை என்ன கொண்டுட்டு தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லேடியோட பையனை காட்டுறாங்க. அந்த டீ கடையில நின்னுட்டு இருந்தால அந்த பையன் தான் அந்த லேடியோட பையன் போல. இப்ப வளர்ந்தனால பெரிய பையன் ஆயிட்டான். இப்ப அந்த ஊர்லயே ஒரு ரூம் எடுத்து அந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி எனக்கு நீங்க இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணணும், இந்த ஊர்ல இருக்க லோக்கல் ஸ்டேஷன்ல சொல்லி எனக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அந்த ஆபீசரும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா நான் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு வெளியாச்சு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க லோக்கல் ஸ்டேஷன்ல இருக்க கான்ஸ்டபிள் ஒருத்தர்கிட்ட சொல்லி இவங்களுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. இப்ப அந்த பொண்ணும் 20 வருஷத்துக்கு முன்னால அந்த ஊர்ல இதே மாதிரி ஏதாவது கிரைம் நடந்திருக்கா அப்படின்னு நியூஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அதை கலெக்ட் பண்ணி இப்ப ஒவ்வொருத்தங்களே தேடி போயிட்டு இருக்கு. இப்ப ஒரு பொண்ணை தேடி போகுது, அவங்க இங்க இல்ல வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. திரும்ப அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அப்படின்னு ஒவ்வொரு கிராமமா நிறைய லேடிஸ் போய் மீட் பண்றாங்க. அவங்க ஒவ்வொருத்தங்க லைஃபையுமே அந்த சைக்கோ சீரழிச்சிருப்பான். அது எல்லாத்தையுமே இந்த பொண்ணுட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு லேடி தேடி போறாங்க. அந்த பொண்ணு என்கிட்ட எதையும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுறாங்க. இப்ப அங்க இருந்து திரும்பி வந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட மாமா ஹீரோயினை கூப்பிட்டு பேசுறாரு. அவ இப்போ ஒரு நல்ல லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கா, அந்த லைஃப் எதுவும் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுன்னு பயப்படுறா, அதனாலதான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த பொண்ணை கேட்டுட்டு ரூமுக்கு வந்துருது. ரூம்
ரூமுக்கு வந்தா திரும்ப இந்த பொண்ணுக்கு அதே கனவு. ஆனா இந்த கனவுல இந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கு. ஆனா இப்பதான் தெரியுது அந்த பொண்ணுக்கு கனவுல வந்தது ரியல்லே நடந்திருக்கும். அந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட தியேட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். அவரும் கூட்டு போயிருப்பாரு. அந்த கிரௌட்ல அந்த பொண்ணு ஒரு மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணிருப்பாங்க. அவங்க அப்பாவும் உடனடியா தியேட்டர்ல இருந்து வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பாரு. இப்போ அவங்க வீட்டுல பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதுக்கு தேவையில்லாத வேலை, அவதான் கேக்குறானா நீங்க கூட்டிட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் அவங்க ஏதாவது பண்ணி ஆகணும், வாங்க நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கு. ஆனா அவங்க அம்மா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, இனிமே இந்த மாதிரி வேலை எதுவும் வச்சுக்காத அப்படின்னு அந்த பொண்ணை பயங்கரமா திட்டிடுறாங்க. இப்ப திரும்ப கட் பண்ணா இந்த ஹீரோயின் ரூம்ல யாரோ கல்லு விட்டு அடிச்சிடறாங்க. அந்த கண்ணாடி வழியா பாத்துட்டு இருக்கும்போது கீழே முகமுடியோட யாரோ நின்னுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணு கலெக்ட் பண்ண எல்லா டீடைல்ஸையும் எடுத்துட்டு ஊருக்கு கிளம்பி வந்துருது. கிளம்பி வந்து ரேடியோல அந்த கில்லர் பத்தி பேச ஆரம்பிக்குது. ஆக்சுவலா இது இப்ப நடந்த ஒரு விஷயம் நினைச்சு நம்மள கடந்து போக இருந்தோம். ஆனா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னால ஏகப்பட்ட பேரோட வாழ்க்கை அவனால சீரழியப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த சைக்கோ பத்தி பேச ஆரம்பிக்குது. இப்ப அந்த பொண்ணு ரேடியோல பேசிட்டு இருக்கிறத எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணை மீட் பண்ண போனப்ப அந்த பொண்ணோட மாமா வந்து பேசியிருப்பாரு. அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இப்பதான் ரிவீல் பண்றாங்க. 20 வருஷத்துக்கு முன்னால அந்த பொண்ணு வீட்டுல கார்த்திகை தீபம் அன்னைக்கு தீபாவளி ஏத்தி வச்சிட்டு இருக்கோம். அப்போ வீட்டுக்குள்ள வந்த அந்த சைக்கோ அந்த பொண்ணை கொல்லப்புறத்துக்கு தூக்கிட்டு போயிருப்பான். இப்ப அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் நினைக்கிறேன் அவன் வீட்டுக்குள்ள வரான். அந்த பொண்ணு இவ்வளவு அவனை கூப்பிட்டு ட்ரை பண்ணுது. இப்போ ஒரு கட்டத்துல அவன் திரும்பி அந்த பொண்ணை பாக்குறான். ஆனா அந்த பொண்ணு ஒரு பயத்தோட அவனை பார்த்துட்டு இருக்கு. என்னாச்சு உனக்கு, ஏன் அப்படி நின்னுட்டு இருக்கான்னு அவன் கேட்கறதுக்குள்ள பின்னால நின்று இருந்த சைக்கோ அவன் தலையிலேயே அடிச்சிடறான். அடிச்சது மட்டும் இல்லாம அவன் அங்கேயே அடிச்சு போட்டுட்டு அவன் கழுத்துல ஒரு சலங்கையை போட்டு விட்டு அந்த பொண்ணை இவன் கண்ணு முன்னாலே சீரழிக்கிறான். சீரழிச்சு பக்கத்துல மல்லிகை போச்சுட்டு போயிடுறான். அந்த பொண்ணு இறந்துட்டதான் நினைச்சு அவன் அங்கிருந்து போயிருப்பான். ஆனா அவ இறக்கல. அவளே அவளோட வாழ்க்கையில நடந்ததை மறக்கணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதனாலதான் அவங்ககிட்ட எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லிருப்பாரு. இப்ப அந்த பொண்ணு எல்லாத்தையுமே ரேடியோல சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சைக்கோவை சீக்கிரம் கண்டுபிடிச்சே ஆகணும். 20 வருஷத்துக்கு முன்னால இத்தனை கிரைம் பண்ணிட்டு இருந்தவன் இத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப அதை ஸ்டார்ட் பண்ணிருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கு. இப்ப இந்த பொண்ணு சொன்னது உலகம் பூரா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இப்ப இந்த வாட்ச்மேன் கில்லர் இல்லன்னு தெரிஞ்சு அவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அவனும் வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப இந்த பிரச்சனை மீடியாவுக்கு மத்தியில ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது. இப்போ கரண்ட்ல இருக்க டிஐஜி போய் கேட்டுட்டு இருக்காங்க, எப்படி நீங்க அந்த கில்லரை கண்டுபிடிக்க போறீங்க, போலீஸ் இதுவரை எந்த ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவரும் நாங்க முடிஞ்ச அளவு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் ஹீரோயினை தேடி வந்து 20 வருஷத்துக்கு முன்னால நடந்துச்சுன்னு சொல்றீங்க, நிறைய பேர் உங்ககிட்ட சொன்னதா சொன்னீங்க, ஆனா அதுக்கான எவிடன்ஸ் இது பத்தாது, சோ ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாம இதை மீடியால சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். இப்ப இந்த பொண்ணும் இதுக்கு எதனா பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஒர்க் பண்ண டிவி சேனலுக்கு கால் பண்ணி அந்த சிஇஓட்ட கேட்டுட்டு இருக்கு. ஒரு பிரஸ் மீட் ஒன்னு அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கு. இப்ப பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி எல்லா மீடியா பீப்புள்ஸும் கூப்பிட்டு உட்கார வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எதுக்கு எங்க எல்லாம் கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்னா யாரும் அதை நம்ப மாட்டாங்க, அதனால இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணையும் வந்து சொல்லணும் தான் இந்த பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ண அப்படின்னு ஒரு பொண்ணோட மாமா வந்து பேசிருப்பாருல, அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கு. அவரும் நானும் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தேன், ஆனா வரலன்னு சொல்லிட்டா, தயவு செஞ்சு எனக்கு திரும்ப கால் பண்ணாதாமா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. சரி ஃபர்ஸ்ட் ஒரு லேடி தேடி போனாங்கல்ல, அவங்களே அதை கூப்பிடலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணா அவங்க பையன் போனை கட் பண்ணி வச்சிடறான். இப்ப யாருமே வரலன்னு சொல்லிட்டு அந்த பிரஸ் பீப்புள்ஸ்ட சாரி லாஸ்ட் டைம்ல யாருமே வரலன்னு சொல்லிட்டாங்க, அதனால எங்களை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சாரி கேட்டுட்டு இருக்கு. அவங்களும் பயங்கரமா இந்த பொண்ணை திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்போ 2 லேடிஸ் அங்க வராங்க. அது யாருன்னா, இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு வீட்டுல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சைக்கோ வீட்டுக்குள்ள வந்து கொலை பண்ணிருப்பான்ல, அந்த பொண்ணு தான். ஆக்சுவலா அந்த பொண்ணு இறந்திருக்காது, மயக்கத்துல தான் இருந்திருக்கும். இந்த கூட அந்த பொண்ணு எப்படி ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் காப்பாத்திருக்கும். இப்ப இவங்க 2 பேரும் வராங்க. வந்து நாங்க உங்களை எவ்வளவோ கான்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ணோம், ஆனா முடியல, உங்களை தேடி உங்க ஆபீஸ்க்கு போனோம், நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க, அதனாலதான் இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு அந்த மீட்டிங்ல சொல்றாங்க. நாங்க 2 பேரும் திருவிழால ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுறவங்க. ஒரு நாள் நாங்க அப்படி ஆடிட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்க மைனர் என்ன அவனோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போக பார்த்தான். அப்போ அங்க வந்து அந்த ஊரோட பெரிய மனுஷன் அவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தி நானே உங்களை டிராப் பண்றேன்னு கார்ல கூட்டிட்டு போனாரு. ஆனா போன கொஞ்ச நேரத்துல தான் தெரிஞ்சது அவர் பெரிய மனுஷன் கிடையாதுன்னு. அதனால கூட இருந்த பொண்ணு நீ வீட்டுக்கு போ, நான் இவர் கூட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பாதி வழியில இறக்கி விட்டு போயிருக்கோம். இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்திருக்கும். அந்த டைம் பார்த்து இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி வந்த சைக்கோ இந்த பொண்ணை சீரழிச்சிட்டு இந்த பொண்ணு இறந்துட்டதா நினைச்சு பக்கத்துல 3 முழம் மல்லிகை பூ வச்சுட்டு ஏன் போயிருப்பான். இத பத்தி நீங்க அப்பவே போலீஸ்ல சொல்லல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு உடனே நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொன்னேன், ஆனா இங்க கேஸ் எடுக்கவே மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொல்றா. அப்போ இப்ப கரண்ட்ல டிஐஜியா இருந்த அந்த ஆபீசர் தான் அந்த பொண்ணு கேஸ் கொடுக்க போனப்ப அந்த ஸ்டேஷன் எஸ்ஐயா இருந்திருப்பாரு. அவரு தான் கேஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அதை சொன்னதும் எல்லாரும் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ கரண்ட்ல இருக்க டிஐஜி மேல எப்படி நீங்க இப்படி ஒரு பழிய போடலாம் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அந்த டைம் அந்த பொண்ணோட மொபைலுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு லொகேஷன் அனுப்புறாரு. அந்த லொகேஷனுக்கு அந்த பொண்ணு உடனே கிளம்பி போகுது. அங்க கிளம்பி போய் பார்த்தா அந்த சைக்கோ அடுத்து ஒரு பொண்ணை சீரழிச்சு அந்த பொண்ணையும் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டையும் கொடூரமா கொலை பண்ணிருப்பான். இப்போ அந்த டிஐஜி எல்லாரும் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஏன் நீங்க 20 வருஷத்துக்கு முன்னால அந்த கேஸ் எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவரு எதுவுமே சொல்லாம போயிடுறாரு. இப்ப இந்த கேஸ் விசாரிக்க புதுசா இன்னொரு ஆபீசர் வராங்க. வந்து கொலை நடந்த இடத்தை நேர்ல பார்த்துட்டு அந்த ஹீரோயின் கலெக்ட் பண்ணி வச்சிருக்க எல்லா டீடைல்ஸுமே இங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இருக்காங்க. இவங்களும் அந்த பொண்ணோட ரேடியோ ஸ்டேஷன் போயிட்டு அந்த பொண்ணு கலெக்ட் பண்ண எல்லா டீடைல்ஸுமே இங்க எடுத்துட்டு வந்துடுறாங்க.
இப்ப அந்த ஹீரோயினும் ஸ்டேஷனுக்கு வந்து எப்படி நீங்க என்னோட இடத்துல இருந்து எல்லாமே எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கு. அந்த இன்ஸ்பெக்டரும் இதெல்லாம் கேஸ் விசாரிக்க தான் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே அந்த பொண்ணு என்னையும் உங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இப்ப அந்த லேடி இன்ஸ்பெக்டரும் ஓகே ஜாயின் பண்ணிக்கோ, ஆனா நீ எங்க டீம்ல இருக்கிறது வெளிய யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஐஜி அந்த ஆபீசரை விசாரிக்க போயிடுது. இப்ப அவர்கிட்ட எதனால 20 வருஷத்துக்கு மேல நீங்க இந்த கேஸ் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி கேட்க அந்த டைம் அந்த பொண்ணுங்க சந்தேகப்பட்டது அந்த ஊர் பண்ணையார் மேல. உங்களுக்கே தெரியும் பெரிய இடம், அவங்க மேல கை வச்சா நம்மளுக்கு எந்த மாதிரி பிரஷர் கொடுப்பாங்கன்ட்டு, அதனாலதான் அந்த டைம் அந்த கேஸ் நான் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிருப்பாரு. இப்ப விசாரணை முடிஞ்சு போகும்போது ஹீரோயினை பார்த்து நான் உங்க மாமனோட ஃப்ரெண்டு தாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப அடுத்த நாள் இவங்க அந்த கேஸை பத்தி பேசிட்டு இருக்கும்போது லாஸ்டா இறந்து போன அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைக்குது. அப்போ அந்த டாக்டர்கிட்ட போய் பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட தொண்டை குழியில ஒரு முடி ஒண்ணு சிக்கி இருந்தது. அது அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டோட முடியோ அந்த பொண்ணோட முடியோ கிடையாது, வேற ஒரு தேர்ட் பர்சனோட முடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ அந்த முடியை கலெக்ட் பண்ண உடனே இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த முடியை வச்சு அந்த டான்ஸ் ஆடுற பொண்ணுங்க சொன்ன அந்த பண்ணையாரோட டிஎன்ஏவோட மேட்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்குது. அதுக்காக அந்த பண்ணையார் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இப்ப அந்த பண்ணையார் வந்து வேற லெவல்ல வளர்ந்து ஒரு பெரிய அரசியல்வாதியா இருக்கான். அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு பழைய கேஸ பத்தி விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு அவனோட சாம்பிள எப்படி அந்த பொண்ணு கலெக்ட் பண்ணிட்டு வந்துருது. இப்ப கலெக்ட் பண்ணிட்டு வந்த சாம்பிள் வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்துறாங்க. இப்ப அந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால இவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வந்துருது. இப்ப அந்த பண்ணையாரோட வீட்டுக்கு போய் கேஸ் விஷயமா விசாரிச்சது மீடியால தெரிஞ்சிருது. உடனே பிரஸ் மீட்ல அந்த லேடி இன்ஸ்பெக்டர்ட்ட பயங்கரமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்ப அந்த பிரஸ் மீட் முடிஞ்சு உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, நீங்க எதுக்கு அந்த வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு இவரை திட்டிக்கிட்டே உள்ள வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைம் பார்த்து அந்த பண்ணையாரோட டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துருது. இப்ப டிஎன்ஏ ரிப்போர்ட் மேட்ச் ஆகல. பாத்தீங்களா நான் சொன்னல அவரா இருக்க வாய்ப்பே இல்லன்னு, இதுக்கு மேலேயும் தேவையில்லாம எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க, இந்த கேஸ்ல நான் சொல்லாம நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு பயங்கரமா திடீர்னு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப அந்த ஹீரோயினுக்கு அதோட பாய் ஃப்ரெண்டுக்கு கருத்து வேறுபாடாச்சுல, அதனால அதை சமாதானப்படுத்துறதுக்காக அந்த பாய் ஃப்ரெண்டோட வீட்ல இருந்து கிளம்பி வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த நேரம் பார்த்து இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல ஸ்டேஷன் வாசல்ல ஒரு ரெட் பாக்ஸ் இருக்கு, அந்த ரெட் பாக்ஸ்ல ஒரு கிஃப்ட் இருக்கு, அது என்னன்னு எடுத்துட்டு வந்து பாருங்கன்னு அந்த கில்லர் சொல்றான். இவங்களும் ஸ்டேஷனுக்கு வெளியில போய் பார்க்கும்போது ஒரு ரெட் கலர் பஸ் நின்னுட்டு இருக்கு. அந்த பஸ்ஸுக்குள்ள சின்னதா ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வந்து பிரிச்சா அந்த பாக்ஸுக்குள்ள அந்த லாஸ்டா இறந்து போன பொண்ணோட சில பொருட்கள் இருக்கு. அப்போதான் இவங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வருது. அந்த பொண்ணு இறக்கிறதுக்கு முத நாள் இந்த கில்லரை பத்தி பேசி வீடியோ போட்டிருக்கோம். சோ தன்னை திட்டி வீடியோ போட்ட அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமைனா அவனை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்போஸ் பண்ணது சந்தியா தான். இப்ப அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சு அவளை உடனே சேவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஹீரோயினுக்கு கால் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த டைம் ஹீரோயின் அவங்க ஃபேமிலியோட மேரேஜ்க்கு ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினை கான்டாக்ட் பண்ணி நடந்ததை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இறக்கிறதுக்கு முத நாள் அவனை திட்டி வீடியோ போட்டிருந்திருக்கா. அதை அவன் பார்த்துட்டு தான் இறக்கமே இல்லாம அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கான். சோ கில்லர் கண்டிப்பா உன் பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கான். சோ நீ இருக்கிற இடத்துல சேஃபா இரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போய் சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கு. அந்த டிஐஜி ஆபீசர் அந்த மாலுக்குள்ளதான் இருக்காரு. அவர் ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு இந்த பொண்ணோட மாமனோட ஃப்ரெண்டு தானே. அவர்கிட்ட வந்து கேஷுவலா பேசிட்டு இருக்காரு, எப்படி இருக்க, என்ன வேலையா வந்தீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு அங்க இருந்து போறாரு. அந்த பொண்ணுக்கு அவரை பார்த்ததுல இருந்து ஒரே சந்தேகமா இருக்கு. இப்ப நைட் ரூம்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு அனுத்திட்டு இருக்கான். என்னடான்னு திரும்பி பார்த்தா அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு அந்த கில்லர் கழுத்தறுத்து போட்டுறான். இப்ப சடனா கனவோடு எந்திரிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்தது ஒரு கனவு. இப்ப அடுத்த நாள் திரும்ப ரேடியோல அந்த கில்லர் பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் அந்த கில்லர் கண்டுபிடிக்கணுங்கிற இந்த முயற்சியில இருந்து கிவ் அப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஏன்னா அந்த பொண்ணோட வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்த அந்த பொண்ணோட காரை யாரோ முகமூடி போட்டிருந்த ஒருத்தன் பெட்ரோல் குண்டு வீசி எரிச்சிருப்பான். இப்ப அவன் யாருன்னு கண்டுபிடிக்க அவனை சேஸ் பண்ணி பயங்கரமா விரட்டிட்டு போயிட்டு இருக்கோம். விரட்டிட்டு போகும்போது அவன் வேகமா ஓடி போய் பக்கத்துல இருக்க ஒரு பில்டிங்ல பதுங்கிடுறான். இப்ப அந்த பொண்ணு அவன் கூட சண்டை போட்டு அவன் யாருன்னு கையும் காலமா புடிச்சிடறாங்க. அது யாருன்னு பார்த்தா ஒரு கிராமத்துல குழந்தைய வச்சுட்டு பாதிக்கப்பட்ட அந்த லேடியோட பையன் தான். அதாவது அந்த பொண்ணு ஒரு லேடியை தேடி போகும்போது அந்த டீ கடையில கூட நின்றுட்டு இருப்பான். சொல்லு எதுக்காக என் காரை கொளுத்துன, அன்னைக்கு நான் தங்கி இருந்த ரூம்ல கல்லு வெட்டி எரிஞ்சது நீ தான் எனக்கு தெரியும், சொல்லு எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவன ஸ்டேஷன்ல வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பையனும் எங்க அம்மா வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயம் நடந்தோம், அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு உயிரோட வாழ்றது எனக்காக தான். எங்க அம்மாவை அந்த சம்பவத்துக்கு அப்புறம் எங்க அப்பாவே நம்மள வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டாரு. எங்க போறதுனே தெரியாம இந்த ஊருக்கு வந்து பயங்கரமா கஷ்டப்பட்டு எங்க அம்மா என்ன வளர்த்தாங்க. சின்ன வயசுல இருந்து பாக்குறவெல்லாம் என்ன ரொம்ப கேவலமா தான் கூப்பிடுவான். நானும் எங்க அம்மாவும் இப்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நீ எங்க அம்மாவை தேடி வந்தியோ, அன்னில இருந்து திரும்ப என்ன அசிங்கமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அந்த பொண்ணும் ரியலைஸ் பண்றா அவங்க லைஃப்ல அவ்வளவு பெரிய துயரா நடந்தும் இப்ப அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. நம்மளோட அந்த முயற்சினால அந்த வாழ்க்கைக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்துதான் இந்த கேஸ்ல இருந்து கிவ் அப் பண்றதா சொல்லியிருக்கோம். அந்த பொண்ணு வீட்டுக்கு வரும்போது நிறைய மீடியாக்காரங்களும் கேக்குறாங்க, இதனால கிவ் அப் பண்றீங்க, யாருன்னா மிரட்டினாங்களா இல்ல யாருன்னா நிறைய பணம் கொடுத்தாங்களா அப்படின்னு வாய்க்கு வந்த பதிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எதுக்குமே பதில் சொல்லாம வீட்டுக்குள்ள வந்து இப்ப இந்த ஹீரோயினை பத்தி நிறைய ஹேஷ்டாக்ஸ் போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் அப்படியே கம்மியாக ஆரம்பிச்சிருது. அந்த பொண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறா. அந்த பாதிக்கப்பட்ட லேடிஸும் அவங்களுக்கு இதுக்கப்புறம் அதுக்கான நீதி கிடைக்காதான்னு இயங்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல 20 வருஷத்துக்கு முன்னால அந்த ஊர்ல நடந்த கிரைம்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாத்துட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோயினும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் அவங்களோட மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்க வராங்க. அவங்களுக்கு இப்ப என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு போல. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு நைட்டு பார்ட்டில இருக்காங்க. அப்போ அந்த டைம் பார்த்து அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ண உடனே அழுதுகிட்டே வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பையனோட அம்மா இறந்து கிடக்குறாங்க. பக்கத்துல அவங்க அப்பா உட்காந்து
அழுதுட்டு இருக்காரு. என்ன ஆச்சு, அம்மாவுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது, நான் வீட்டுக்கு வந்தப்போ படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்து இறந்து கிடந்தா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காரு. இப்போ அவங்களோட இறுதி சடங்குக்கு அந்த டிஐஜி ஆபீசரும் வராரு. அவரை பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. சந்தேகம் அதிகமாகி இதை நம்ம சும்மா விடக்கூடாது, பேசாம போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதை கேட்டதுமே அந்த பையனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருக்கு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அவங்க என் அம்மா, மத்தவங்கள மாதிரி அவங்களே ட்ரீட் பண்ணாத, உடனே இங்க இருந்து போ அப்படின்னு பயங்கரமா கோவப்பட்டு இருக்கான். அந்த பையனோட அப்பாவும் தயவு செஞ்சு இங்க எதுவும் சண்டை போடாதீங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு அந்த பையனோட அம்மா அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருந்ததை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப கரெக்டா அந்த டைம் பார்த்து அந்த போலீஸ் ஆபீசருக்கும் க்ளூ கிடைக்குது. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னால திருச்சியிலும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த டைம் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த போலீஸ்க்கு கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. அவரும் அது சம்பந்தமான டீடைல்ஸ் அனுப்பிச்சு வைக்கிறாரு. சோ இவங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைக்குது. அந்த டைம் அந்த சம்பவம் நடந்தப்பலாம் அந்த ஊர்ல டிரான்ஸ்பர் ஆகி வந்த கவர்மெண்ட் ஜாப்ல இருந்த ஒரு டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணும் அவங்க மாமியார்ட்ட ஃபர்ஸ்ட் சீன்ல பேசிட்டு இருக்கும்போது கையில ஒரு பொம்மை மாதிரி ஒன்னு கொடுத்திருப்பாங்க. இது என்னோட ஃப்ரெண்டு, இதுகிட்ட நான் நிறைய பேசுவேன், என் சம்பந்தமான சீக்ரெட்ஸ் எல்லாம் இதுகிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணும் அந்த பொம்மை எடுத்து கையில ட்விஸ்ட் பண்ணும்போது உள்ள ஒரு கொலுசு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஜிமிக்கி இருக்கு. அந்த ஜிமிக்கி கையில எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது படத்தோட ஸ்டார்டிங்ல இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு இறந்திருக்கும் பாத்தீங்களா, அந்த பொண்ணோட ஜிமிக்கி இந்த பொம்மைக்குள்ள இருக்கு. இப்ப அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் நிறைய நேம்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு வந்ததுல அந்த கில்லரோட நேம் என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஷாக்கிங்கான மேட்டர் என்னன்னா, அந்த திருச்சி போலீஸ் மூலமா அந்த கில்லரோட இன்னொரு எவிடன்ஸும் கையில கிடைக்கும். அந்த எவிடன்ஸ்லாம் வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கில்லர் யாருங்கிறத ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போதான் அந்த உண்மையான கில்லர் யாருங்கிறதே ரிவீல் பண்றாங்க. ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கு இருக்கிற அந்த பையனோட அப்பா தான் அந்த சைக்கோ கில்லர். இந்த விஷயத்தை எப்படியாவது ஹீரோயின் இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும்னு அந்த பொண்ணுக்கு கால் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அவ கால் எடுக்கவே இல்லை. இப்ப ஹீரோயினும் அவங்களோட மாமனாருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க. அவரும் இந்த நேரத்துல நீ ஏமா வந்த, உனக்கே எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினும் இல்ல, நீங்க அவங்களே நினைச்சுக்கிட்டு சாப்பிடாம இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதுக்காக தான் நானே வீட்டுல இருந்து சமைச்சு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சுட்டு கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க. இப்ப கிச்சனுக்குள்ள போகும்போது பவர் கட் ஆயிடுது. அந்த டைம் ஹீரோனோட மொபைல டேபிள் மேல வச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்க மொபைலுக்கு அந்த மெசேஜ் இந்த கில்லர் பாத்துறாரு. பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுத்துக்கிட்டே ஹீரோயின் கிட்ட போய் அவங்க ஃப்ரெண்ட எப்படி கொலை பண்ணாருன்னு அவரு வாயாலே சொல்றாரு. இப்ப அதை சொல்லிட்டு இருக்கும் போது கையில ஒரு பிளேட் எடுத்து அவர் தலையில அடிச்சிடறாங்க. ரெண்டு பேருக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. அவரும் ஹீரோயினை பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ சண்டையில ஹீரோயினை கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவங்களும் முடிஞ்ச அளவு ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால சமாளிக்கவே முடியல. இப்போ ஒரு கட்டத்துல கையில ஒரு ஃபோர்க் ஸ்பூன் கிடைக்குது. அதை எடுத்து அந்த கில்லரை சர மாதிரியா குத்துறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 குத்துக்கிட்ட குத்தி அவரை கீழே தள்ளிடுறாங்க. குத்திட்டு பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. கரெக்ட் டைம்ல அந்த போலீஸ் ஆபீசர்ஸும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து வச்சு விசாரிச்சிட்டு இருக்காங்க. அவர் வாயில இருந்து எந்த உண்மையும் சொல்ல மாட்டாரு. இவங்களும் எவ்வளவு கேட்டு பார்த்துட்டு அவர் வாயை திறக்க மாட்டாருன்னு வெளியில வந்துடுறாங்க. ஆனா ஹீரோயின் நான் போய் பேசுறேன், என் ஃப்ரெண்டை எதுக்காக கொன்னாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து கேட்கும் போதும் அவர் வாயை திறக்காம இருக்காரு. அந்த டைம் ஒரு போட்டோ எடுத்து ஒரு முன்னால வைக்கிறாங்க. இந்த போட்டோல இருக்கிறது நீங்க தானே, இவங்க தானே உங்களை வளர்த்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவரும் அந்த போட்டோ பார்த்துட்டு இது நான் தான், இவங்க தான் நான் வளர்த்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் ஓபன் பண்றாரு. இவருக்கு சின்ன வயசுல அப்பா அம்மா கிடையாது, இவங்க தான் அடாப்ட் பண்ணி வளர்த்திருப்பாங்க. இவர் சின்ன பையனா இருக்கும் போதுல இருந்து அவரோட சித்திக்கு அவர் மேல பயங்கரமான பாசம் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு பரதநாட்டிய டீச்சரா இருந்திருப்பாங்க. அவங்க தலையில எப்பவுமே 3 முழம் மல்லிகைப்பூ இருக்கும். அவங்க கால்ல எப்பவுமே அந்த சலங்கை இருக்கும். அவங்க சின்ன வயசுல இருந்து என்ன ரொம்ப பாசம் காட்டி வளர்த்தாங்க. ஆனா நான் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க வளர்த்தது எனக்காக கிடையாது, என் உடம்புக்காகன்னு. ஒரு கட்டத்துக்கு மேல என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் அது எல்லாம் மீறி போய் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து எங்க சித்தப்பாவும் வந்துட்டாரு. அவர்கிட்ட உடனே நல்லவங்க மாதிரி நடிச்சு இவன் தான் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான் அப்படின்னு போய் சொல்லிட்டாங்க. அவரும் நான் சொல்றது கொஞ்சம் கூட காதுல வாங்காம அங்க இருந்த மாட்டு சலங்கை எடுத்து இதை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே நானும் கோவப்பட்டு அவர் கையில இருந்து சலங்கையை புடுங்கி அவர் அடிச்சே கொண்டுட்டேன். அது மட்டும் இல்லாம இதுக்காக தான் நீ ஆசைப்பட்ட, நீ ஆசைப்பட்டதை நானே தரேன்னு சொல்லி அந்த லேடிய நானே சீரழிச்சு என் கையாலே அவங்களையும் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா அதுல இருந்து நானும் கடந்து வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னால கொஞ்சம் கூட கடந்து வர முடியல. எனக்கு திரும்ப திரும்ப அவங்களை ஞாபகப்படுத்திட்டே இருந்துச்சு. அப்படிதான் ஒரு நாள் திருவிழாவுக்கு போனப்ப இந்த பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத பார்த்தேன். அது மட்டும் இல்லாம இவன் சீரழிச்ச எல்லா பொண்ணுங்களுமே ஏதாவது ஒரு கட்டத்துல சலங்கை யூஸ் பண்ணிருப்பாங்க. அது இவனுக்கு திரும்ப திரும்ப அவங்களை ஞாபகப்படுத்தி இருக்கு. அதனால ஒவ்வொருத்தங்களையும் அவங்களா நினைச்சு சீரழிச்சு கொலை பண்ணிட்டு வந்திருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல ஃபேமிலி லைஃப்ல என்டர் ஆன உடனே இதெல்லாம் வேணான்னு விட்டுட்டு 20 வருஷமா அமைதியா வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ டாக்டர் எனக்கு பிரெயின்ல ஒரு விதமான டிசீஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டாரு. அந்த டிசீஸ் மூலமா எனக்கு எல்லாமே மறக்க ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டாரு. நான் எல்லாத்தையுமே மறப்பேன், ஆனா அவங்களே என்னால மறக்க முடியல. அப்படி ஒரு நாள் உன்னோட ஃப்ரெண்டை நான் சந்திச்சப்ப அவ பரதநாட்டிய கிளாஸ்ல சேர போறதா சொல்லி சலங்கை என்கிட்ட காமிச்சா. அது மட்டும் இல்லாம லாஸ்டா இறந்து போன அந்த பொண்ணு இறக்கிறதுக்கு முத நாள் இவரோட காஃபி ஷாப்க்கு வந்திருக்கும். அந்த பொண்ணு கையிலையும் சலங்கை கட்டி
இருந்திருக்கும். இதெல்லாம் தான் எனக்கு திரும்ப திரும்ப அவங்களை ஞாபகப்படுத்துச்சு. அதனாலதான் நான் இப்படி பண்ணேன். ஒரு நாள் இதெல்லாம் யாருக்கு நான் தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அவளுக்கே தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் அவளையும் நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் ஒய்ஃப அவரே கொலை பண்ணத சொல்றாரு. இப்போ ஒரு வழியா அவரும் அரெஸ்ட் ஆயிட்டாரு. இந்த கேஸும் இதோட முடிஞ்சது. இப்ப ஹீரோயினும் ரேடியோல ஒரிஜினல் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டோம், அவரு என்னோட மாமனாரே தான் அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்றா. இது ரேடியோல கேட்டுட்டு இருக்க பாதிக்கப்பட்ட எல்லா பெண்களும் கேட்டு சந்தோஷப்படுறாங்க. இப்ப அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டையும் உங்க அப்பா பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு மன்னிச்சு அக்செப்ட் பண்ணிக்கிறா. இதோட இந்த படம் முடிஞ்சது. இந்த படத்தோட பேரு சிக்காட்டிலோ. இது அமேசான் பிரைம்ல இருக்கு. சோ நல்ல த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க and மறக்காம நம்ம பிளாஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். This is விஜயகுமார் signing off. Bye.